ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது. அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். நான் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். நான் மருத்துவர் இரா கார்த்திகேயன், மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் பாக்கியலட்சுமி, ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். நான் மருத்துவர் ரமேஷ் பாபு, திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் சி கௌஷிக் பாண்டியன், விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் ரே கருப்பையா, கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் மனோஜ்குமார், சேலம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். நான் மருத்துவர் சுரேஷ்குமார், பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் கைலைராஜன், திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். நான் மருத்துவர் மதன், தேனி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். நான் மருத்துவர் கார்மேகன், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் மேனகா, புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் அமுதினி ஜெயபிரகாஷ், வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் அபிநயா, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் ருவீனா, தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மருத்துவர் ரவிச்சந்திரன், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் உங்களை விட்டு ஒருபோதும் அரசியல் விலகாது. இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், இது மாற்றத்துக்கான எளிய மக்களின் புரட்சி. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது எம் மக்களுக்கு தேவை. எங்களுக்கு வாக்களியுங்கள், எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். நான் ஆசிரியர் ஜான்சிராணி, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். நான் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் பேராசிரியர் தேன்மொழி, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் பேராசிரியை முனைவர் சத்யாதேவி, மதுரை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் ஆசிரியை ஜெமினி, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் வித்யா வீரப்பன், பள்ளி தாளாளர், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் பேராசிரியர் அப்ஷியா நஸ்ரின், அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் ஆசிரியர் வே மணிவாசகன், கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் கல்வியாளர் ஹுமாயூன் கபீர், தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நம் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல். நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்காது, வேறு யார் தீர்மானிப்பது? காசை கொடுத்து ஓட்டு வாங்குபவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு செலுத்துபவன் தேச துரோகி. நம் உணவை நாமே உண்பது போல, நம் மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம் உரிமையை நாமே போராடி பெற வேண்டும். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். அரசியலை கற்பிக்காதது கல்வி அல்ல, அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி ஏதுமில்லை. நான் பொறியாளர் மகேஷ் ஆனந்த், வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் பொறியாளர் எழிலரசி, சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் பொறியாளர் கார்த்திகா, நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் பொறியாளர் மு ஜெகதீஷ் சந்தர், திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் பொறியாளர் கா கனிமொழி, நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் பொறியாளர் சந்தோஷ்குமார், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதியதோர் சமூகம் படைப்பதுதான் புரட்சி. நான் இசைமதிவாணன், ஒளிப்பட கலைஞர், தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் ஜெகதீஷ் பாண்டியன், திரைப்பட இயக்குனர், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் மு களஞ்சியம், திரைப்பட இயக்குனர், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. கலையை போற்றாத சமூகம், மழை இல்லாத நிலம், இலை இல்லாத மரம், அலை இல்லாத கடல், தலை இல்லாத உடல். திரைக்கலை அறிவியலின் அழகான குழந்தை, ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலைமுகம். படம் எடுப்பது மட்டுமல்ல படைப்பாளியின் கடமை, ஆகச் சிறந்த சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான். நான் உணவு வல்லுநர் கலாமணி ஜெகநாதன், கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். ஜனநாயகத்தில் நம் வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம், அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம். நான் விவசாயி ஆ ஜெயக்குமார், நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் நம்மாழ்வார் வழியில் இயற்கை விவசாயி மாக்கி சீதாலட்சுமி, முதுகலை ஆய்வியல் நிறைஞர், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. நான் மரிய ஜெனிஃபர், தொழில் மேலாளர், கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் தொழில் முனைவர் பா சத்யா, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர். தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா? ஜனநாயகத்தில் நம் வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம், அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம். நான் காளியம்மாள் பிரகாசன், சுற்றுச்சூழல் ஆர்வலர், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். அதிகாரம் மிக வலிமையானது,
அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது. நான் ஜல்லிக்கட்டு ராஜேஷ், வீர விளையாட்டு மீட்பு கழகம், திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். உங்கள் பிள்ளைகள் எங்களின் அரசியல் வெறும் பதவிக்கானதல்ல, எம் மக்களின் உதவிக்கானது. பணத்திற்கானதல்ல, பெருமை மிக்க நம் இனத்திற்கானது. பசை, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, மத போதை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளச்சுரண்டல். இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களியுங்கள். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றத்தை விரும்புகிறவரா நீங்கள்? நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எங்களுக்கு வாக்களியுங்கள். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்கள் நலன் காக்கும். பணத்திற்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு. வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. உங்கள் பிள்ளைகள் எங்களின் அரசியல் வெறும் பதவிக்கானதல்ல, எம் மக்களின் உதவிக்கானது. ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை. அழுவதனால் எதையும் அடைந்துவிட முடியாது. தூறல்களால் பயிர்கள் விளையாது. எம் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். நாங்கள் எங்கள் சொந்தங்களிடம் கேட்டு நிற்பது வெறும் வாக்கை மட்டுமல்ல, வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையையும் தான். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கின்ற பெருமைமிக்க வாழ்வு. அதுவே எங்கள் கனவு. மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. நாம் வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு, ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், இவை அனைத்தையும் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவு தேவையில்லை, தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது. நாங்கள் வீரர்கள். கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையான நீர், இவை மூன்றும் விற்பனைக்கு வந்துவிட்ட நாடு நாடல்ல, சுடுகாடு. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி அதை சொல்லும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி அதை சொல்லும். உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நாங்கள் எம் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள். 8 கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்திலே நிற்கிறோம். தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம். எங்கள் அரசியல் வெறும் பதவிக்கானதல்ல, எம் மக்களின் உதவிக்கானது. பணத்திற்கானதல்ல, பெருமைமிக்க எங்கள் இனத்திற்கானது. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது எம் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, எம் மக்களுக்காக உழைக்க. கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகம் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.